எம்ப்ளாயிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். 2026 இந்தியன் கம்பெனிஸ் எம்ப்ளாயிஸ்க்கு 8.5லேருந்து 9.5% வரைக்கும் இன்க்ரிமெண்ட் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஹைக்கும் கிடையாது, ரொம்ப கம்மியான ஹைக்கும் கிடையாது. 2021-22ல ஹையரிங் பூம் இருந்த டைம்ல 2021ல சம்பள உயர்வு 9.7%ஆகவும் 2022ல 10.6%ஆகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட் ஸ்லோவானங்காட்டி கம்பெனிஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்றாங்க. 2024 எம்ப்ளாயர் மார்க்கெட் தானே மின் ரிப்போர்ட்ல சொல்றாங்க. எம்ப்ளாயர்ஸ் மார்க்கெட்னா கம்பெனிஸ் அதிக சாய்ஸ் இருக்கும், எம்ப்ளாயிஸ்க்கு பார்கெனிங் பவர் கம்மி, ஃபார்மா, கன்சூமர் குட்ஸ் இது மாதிரியான செக்டர்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனா ஐடி சர்வீசஸ், கார்பரேட் செக்டார்ல கம்பெனிஸ்க்கு தான் அப்பர் ஹேண்ட். புது லேபர் கோட்னால கம்பெனிஸ்க்கு எம்ப்ளாயிஸ் மேல கூடுதல் செலவு ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கவர்மெண்ட் கிட்ட எம்ப்ளாயிஸ்க்காக கம்பெனிஸ் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீமுக்கு கட்ட வேண்டிய பணம் அதிகரிக்குது. ரிட்டையர்மெண்ட்க்கு சேமிக்கிறதுக்காக கம்பெனி போட வேண்டிய கான்ட்ரிபியூஷனும் அதிகமாகுது. எம்ப்ளாயி லீவ் பேலன்ஸ், கிராஜுவேட்டிக்காக கம்பெனி மேல இருக்க நிதி பொறுப்பு அதாவது லியாபிலிட்டி அது அதிகரிக்குது. இதனால என்ன ஆகும்? டாக்ஸபிள் இன்கம் அதிகமாகும், ஆனா டேக் ஹோம் சேலரி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பேப்பர்ல உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அதிகமா தெரிஞ்சாலும் கையில உங்களுக்கு இருக்கிற பணம் இன்க்ரீஸ் ஆகாது. புது லேபர் கோட் படி பார்த்தோம்னா 40 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாத்துக்குமே கட்டாய மருத்துவ பரிசோதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது இலவசமா. இதனால எம்ப்ளாயிஸ்க்கு ஹாப்பியா இருந்தாலும் கம்பெனிஸ்க்கு இது கூடுதல் செலவு. ஸோ இன்னுமே காஷியஸா யோசிப்பாங்க இன்க்ரிமெண்ட் பத்தி. ஸோ கடைசியா சொல்ல போனா 2024 சேலரி ஹைக் வரலாம். ஆவரேஜா 8.5லேருந்து 9.5% வரைக்கும் இருக்கலாம். டேக் ஹோம் சேலரி ஃபுல்லா ஃபீல் ஆகாது. லேபர் கொண்டாலும் டிடக்ஷன் அதிகம் இருக்கலாம். ஸோ இன்க்ரிமெண்ட்க்கு ஓவர் எக்ஸைட்மெண்ட் வேணாம், பே ஸ்லிப்பை கவனமா பாருங்க. உங்க கம்பெனில உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் போடுவாங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.